அத்தை நான் கிளம்பிட்டேன். அதிரா முன்னாடி வா. சரிங்க அத்தை. ஆதிரா நான் வந்துட்டேன் அத்தை. ஆதிரா 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 ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பேச வந்தா பேச. ஓ எனக்கும் வீம்புல இருக்க தெரியும். இனி உங்ககிட்ட வந்து பேச வந்தோம்னா என்ன செருப்பு கட்டி அடி ஓடி. சார் கமிஷனர் வீடு. நம்ம கோர்ட்டுக்கு தானே போறோம். ஆமா சார். எனக்கு என்னமோ கல்யாணத்துல இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு சார் இருக்கு. துணிமணி தான் நல்ல வேலை இருக்கும், பூவு எல்லாம் வச்சிருக்கிய. ஆனா ஒன்ன மட்டும் மிஸ் பண்ணிட்டீல. என்ன? எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது. சார் கமிஷனர் வீடு சார். இந்த வீட்டாளுக்கு ரசனையே இல்ல. எல்லாம் சரிதான். என்ன என்ன குறையுது? கழுத்து நிறைய மங்களகரமா தங்கச்சேனுகள் அள்ளி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, அதுக்கிட்ட ஓடுறதுக்கு வசதியா இருந்திருக்கும். கான்ஸ்டபிள் என்ன சார்? எல்லாரையும் ஜீப்ல ஏத்து குதூகலமா போகலாம். இன்னைக்கு ஒரே ஜாலிதான். அத்த இந்த பொண்ணு தான் இந்த கேஸ் எடுத்திருக்கான். மொழியே சரியில்லையே தமிழ். வாங்க வாங்க நம்ம ஜீப்ல போலாமா? நீங்க போங்க, எங்க வீட்ல கார் இருக்கு, நாங்க வரோம். இருக்கு காலமே இல்ல, எங்க கூட வந்து பாதுகாப்பா இருக்கும்ல. கட்டாயமா வாங்க வாங்க, பரவாயில்ல, அதுல சீட்ல இடம் இருக்கும். வாங்க வாங்க. அம்மா இதுல அக்யூஸ்ட் யாரு? சார் அக்யூஸ்ட்லாம் கிடையாது சார். இல்ல இந்த கேஸுக்குள்ளது நான்தான் சார். நீதானா? ஆளு அடையாளமே தெரியாம வந்து நிக்கிற. ஏமா கோர்ட்டுக்கா வர? எனக்கு முடக்காவே பேசாதக்கா. ஆமா சார். சரி சரி, வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் ஜீப்ல இருங்க. சார் நீங்க போங்க, நாங்க கார்ல வரோம். இல்ல இல்ல ஜீப்லயே வாங்க. சார் நாங்க நடந்து வந்திருக்கோம் சார், இதுக்குதான் ஜீப்ல போகணும். எங்க கேட்டீங்க? ஜீப் இல்லையா? எங்க சார்? நடராஜ வண்டியில கூட்டு வந்தீங்க. ஐயோ போய் இவங்க கூட எல்லாம் ஜீப்ல போக முடியாதா? சார் உடனே ஜீப் அரேஞ்ச் பண்ணுங்க. முடியாது சார், நடராஜ வண்டி தான் சார். சார் நீங்க போங்க, கோர்ட்டுக்கு நாங்க கூட்டு வந்துடுறோம் சார். இல்லம்மா, அவங்கள நாங்க தான் கூட்டு போனோம், அதான் ரூல்ஸ். பார்த்து மொல்லமா வாங்க, ஆடாம அசையாம வாங்க. இங்க வீடு எதுவும் பக்கத்துல வாடகை கிடைக்கும்? எதுக்கு? சார் குடி வர்றதுக்கு தான் கேட்பாரு, அப்படிதானே சார்? கரெக்டா சொன்னீங்க. ஒத்த மனுஷன் எங்க தங்கனா என்ன, இங்க இருக்க 5 கிலோமீட்டர் ஸ்டேஷனு, அதுக்கு இங்க இருந்து போலாமேன்னு முடிவு பண்ணிருக்கேன். வீடு வந்தா சொல்லுதான் சார். கட்டாயமா சொல்லணும். ஆகா ஏமா நாயிட்டு வாங்க, சார் போன் அடிச்சிட்டே இருக்காங்க. சரிங்க மேடம். மேடம் அதிரோ நீங்களே கூட்டு போறீங்க? ஆமாமா ப்ளீஸ் மேடம், நாங்க கூட்டிட்டு வரோமே. இல்லம்மா ரூல்ஸ் கிடையாது. பொன்துரை சார் வரலையா? டேய் பொண்ணு தர புடிச்சதே புடிச்சா புளியங்கப்பா புடிச்சிருக்கியடா. அதான் இவன் நாள் தனியாசி வேடம் போட்டிருந்தியா? பரவாயில்ல, நல்ல இடமா தான் புடிச்சிருக்கான். நமக்கு ஏதாவது யாருமானு பாப்போம். விக்கி ஓ மோரை மூஞ்சி கொஞ்சம் மாத்து. உன்னை பார்த்தாலே பிள்ளைலாம் பயந்தடிச்சுல ஓடுது. அவர் இத்தனை பிள்ளைகள் இருக்கு, எல்லாம் என்ன முறைச்சுக்கிட்டு தான் நிக்குது. நான் பார்க்கதான் இப்படி தெரியுது சார். தெரியுதா? என்னது? ஐயோ சட்டக்கிட்ட கிழிஞ்சிருக்கா சார். பயந்துட்டே. நான் ரொம்ப ஜென்டில்மேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு கொள்கையோட வாழ்றேமா. தெரியுது. பார்த்தா தெரியாது, பார்க்க பார்க்க தெரியும். பேசியே கொன்னுறோம் போலுக்க. சார் கோர்ட்டுக்கு நேரம் ஆயிட்டு, நாங்க கிளம்புறோம். ஆதிராவை கூட்டிட்டு போறோம், உங்களை நம்பி அனுப்ப முடியாது. இப்பதானே கிளாஸ் எடுத்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நான் கொள்கையோட வாழ்றவன். உங்களை மாதிரி தெய்வங்கள் எல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாமா. என்ன போய் சந்தேக கண்ணோட பாத்துக்கிட்டு போக வேணும். பயவுடியில் என்ன ஒரே மாதிரி பாக்குது, நம்ப மாட்டேங்குது. நம்புற மாதிரியா மூஞ்சி மோரையும் இருக்குது. பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிளே நம்மள நம்பல, இந்த புள்ளையில நம்மள நம்ப போதே. வாங்க தெய்வங்களே, கார்ல வந்து ஏறுங்க. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி, நீங்க கிளம்புங்க, நான் எங்க கார்ல வருவேன். கார்லாம் இருக்குதா? என்ன மேடம் கார்லாம் வச்சிருக்கீங்க? கழுத்துல ஒரு நகைய காணும், வீட்டை தட்டு முட்டி சாமா காணும். வாங்க மேடம், எல்லாம் வெறுமையா இருக்குது. கஷ்டமா இருக்கு இல்லையா? ஒத்த செய்யாது போட்டுட்டு வாங்க. போலீஸானே சந்தேகமா இருக்குக்கா. ஏன் எதிரே அஞ்சி பாப்பா. கமிஷனர் வந்தா தெரியும். என்னங்க இந்த கூவிட்டாங்கல்ல. நான் கிளம்பிட்டேன். ஏமா ஏமா மாமா ஆதிரா வா. சார் நான் இவங்க கூட வரேன் சார். ஏன் அந்த பொண்ணு துறை என்ன ஓடட்டு அடிக்கிறதுக்கா? அவன் பொது இடம் கூட பார்க்க மாட்டான், சென்னிலே வைப்பான். வாமா, அவன் என்னமோ வாங்கிட்டு நல்லமா நடிச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்பாத. நான் யோக்கியம் வாடுவேன், ஆனா என்ன எவனும் நம்ப மாட்டான். அந்த பொண்ணு தர இல்ல பொண்ணு தர சார். இருமா, உண்மை சொல்ல விடு. என்ன மாதிரி ஆளுக்க உண்மை சொன்னாலும் யார் நம்புறா? பொண்ணு தர சித்துக்கிட்டே இருப்பான். கோவம் வந்தது சென்னிலேதான் அடிப்பான். உங்களுக்குலாம் சிரிப்பா இருக்குது. உண்மையிலே டம்மி பேசுதான். விக்கி என்ற விக்னேஷ் 5 நம்ப ஆரம்பிச்சுட்டு இதையே மெயின்டைன் பண்ணு.
இன்னைக்கு ஏதாவது தேரும். ஏமாமா நீங்க கார்ல போங்கம்மா நேரம் ஆயிட்டு. இருங்க ஸ்வீட்டி கிரிட்டினே கான்ஸ்டபிள மாத்துறேன். சாரி சார். காப்பாத்தி விடுதீல. சாரி சார். வாமா வா. சார் குட் மார்னிங் சார். நீங்க எங்க அக்யூஸ்ட கூட்டு போலான்னு வந்தேன் சார். கோர்ட்டுக்கு நேரம் ஆயிட்டு சார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழ்றவன் கடமை தவறாம இருக்கணும்னு கரெக்ட் இது கூட வந்திருக்கேன் சார். போதும் எங்க வந்தீங்கன்னு தான் கேட்டேன். டூட்டியை பார்க்க தான் சார். ஆமா இன்னைக்கு நீங்க டூட்டிக்கு போலியா சார்? வாயை மூடிக்கிட்டு வரணும். கிளம்புங்க நான் கூட்டு வரேன். அந்த சிரமமே வேண்டாம் சார். நான் 5 பிக்கப் பண்ணிடுவேன் சார். இல்ல சார் அவ்வளவு வரையும் நான் கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்ல வந்தேன். வேண்டாம் கிளம்புங்க மேடம். நீங்களும் கார்ல வாங்க சார். 5 கிலோமீட்டர் தானே நடந்தே போவாரு. ஓகே சார். சார் ஒரு வாரமா இடம் இருக்குமா சார்? சார் வாக்கிங் போறது உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி சார். கான்ஸ்டபிள மாத்துறேன். ஓகே சார். அண்ணி கார்ல போய் நிறையாங்க. திருமணி நீனும் வாரியா? ஆமா பாத்துக்க. வரதா. சரி எல்லாரும் போய் வண்டி போய் ஏறுங்க. அதுவே நம்ம கூட கூட்டி போயிடலாம்ல. கூட்டு போயிடலாம். அக்யூஸ்ட் மட்டும் நான் கூட்டு போறேனே. நான் வரல. அடுத்த திரும்ப வந்து முடி அந்த மீச எல்லாத்தையும் மாத்திக்கணும் இல்ல சார். ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்காது சார். நான் சாப்பிடுறதெல்லாம் என் முடிக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். சட்ட சட்ட சட்டன்னு வளர்ந்துருது சார். முடி வளருது மூளை தான் வளர மாட்டேங்குது. இல்ல சார். கிளம்புங்க கிளம்புங்க. கோர்ட்டுக்கு போகணுமா ஸ்டேஷனுக்கு போகணுமா சார்? கோர்ட்டுக்கு தான் போங்க. அந்த பொண்ணு தர வர வேண்டாம் சார். ஆல்ரெடி போயாச்சு சார். அங்க போய் நான் அனுப்பிடுறேன். நீங்க கிளம்புங்க. நேரா கோர்ட்டுக்கு வரணும். ஓகே சார். நீங்க கோர்ட்டுக்குள்ள போலாம். கிளம்புங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் நீங்க அவங்களை கூட்டு கிளம்புங்க. ஓகே சார். வா அதிரா. பொண்ணுத்திர சார் வரலையா? சத்தம் போடாம வா. சார் எப்படி வந்துருவாரு நீ வா. அவதான் அப்பாவை கூட்டிட்டு வரணும். அவரை பத்தி உனக்கு தெரியாது. கரெக்ட் டைத்துக்கு வருவாரு. யார் எதிர்த்தாலும் நீ வா. அண்ணி எல்லாரும் காருக்குள்ள இருங்க. வெளியில வரேன்டாம். சரி. மீனா அம்மா நம்பிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் போகுதோ எனக்கு தெரியாது. போடா அதெல்லாம் என் மீனா வருவா. எங்க மீனா கட்டாயமா வருவா. எங்க மீனா வருவா. நீ எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த பொண்ணு தரை பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியல. அவனை பத்தி எனக்கு தெரியும். நீ தானே ரொம்ப நல்லவன்னு சொன்ன. ஃப்ரெண்டுங்க முதல்ல சொன்னேன். சரி நீங்க காலையில உட்காருங்க. நான் கோர்ட்டுக்குள்ள போயிட்டு வரேன். நானும் வரட்டா? இருக்கு. போர் அடிக்கும். ஏன்டா அவ ஒத்தைய கூட்டிட்டு போயே? இல்ல அங்கெல்லாம் வேண்டாம். நிறைய அக்யூஸ்ட் தான் நிப்பாங்க. வேண்டாம் வேண்டாம். பாருண்ணா. சொன்னா கேளு. கோர்ட் முடிஞ்சவங்க வேற எங்க கூட்டு போறேன். வேற எங்க இல்ல. எனக்கு கோர்ட்ட பார்க்கணும். சொன்னா கேட்க மாட்டேன். சரி வரல. இப்ப என்ன உனக்கு கோர்ட்டுக்குள்ள போகணும் அவ்வளவுதானே? ஆமாத்த. நீ போ. அவ என்ன செய்யறான்னு பார்க்கலாம். காருக்குள்ள இருக்கணுமா? காருக்குள்ள இருக்கறதுக்கா நாங்க வந்தோம். அக்கா உள்ள ஒரு மரம் இருக்கு. அங்க போயிருமாக்கா? ஆமாமா எல்லாரும் அங்க போயிருவோம். இன்னைக்கு கோர்ட்டு சீனை பார்த்தே ஆகணும். அங்க எப்படிலாம் வாழறாங்கன்னு பார்க்கணும் டி. அக்கா இந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி இருக்குமா எப்படிக்கா? அது ஓவர பில்ட் பண்ணி காட்டுவாங்க. அப்படி எல்லாம் யாரும் வாழாட மாட்டாங்க. சர்ச்சி பேசுவாரு, குற்றவாளி பேசுவாங்க. அவ்வளவுதான். அது படத்தை சும்மா பில்ட் பண்ணி காட்டுறாங்கடி. இருந்தா நம்ம பார்க்க போவோமே. ஆமாத்த பார்க்க போவோம் த. அப்படிங்கறியே வாங்க பாத்துருவோம். ஏய் பொண்ணு தர. உன்னை விட மாட்டேன்டா. என்ன இவங்களுக்காக வாதடக்கு வைக்கிற வந்தாச்சா என்ன? அம்மா அப்பா வேணும் கேஸ் போட்டு அந்த பொண்ணை காணோம் சார். தேவைப்பட்டா கூட்டுல நிறுத்தலாமேன்னு. அதுவும் இல்ல அவங்களையும் சேர்த்து நிப்பாட்டுங்க. அப்பதானே அவங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகே சார். ஆதிரா ஆதிரா. கொண்டுக்குள்ளே யாருமா? ஓகே சார். பொண்ணு சார் அப்பா. நம்மள எந்த புள்ளியாரி இப்படி கூப்பிடுதான்னு பாரு. டேய் பொண்ணு தர. பேசக்கூடாது. அப்பா இருடி. என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டல நீ? ஆதிரா அப்பா. உங்க அப்பா வருவாங்க. மிஸ்டர் காலாமரி உங்களுக்காக வாதடைக்கு எந்த அக்கி வந்திருக்காங்க? வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்காக வாதடைக்கு மார்க்கல சார். அம்மா உங்க வக்கீல் எப்ப வருவாரு? வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க வாதத்தை தொடங்கட்டும். சார் அப்பா. இருமா உங்க அப்பா கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த கேஸ் வந்துட்டு இருக்கு. எனக்கு அப்பாவே கிடையாது. அது சட்டம் முடிவு பண்ணட்டும். அமைதியா இருங்க சார். இந்த பிள்ளைக்கு அப்பாவை நம்ம கோர்ட்ல நிறுத்தலாமா? அப்படி தாராளமா. அப்பா அப்பா வரப்போறாங்களா? மிஸ்டர் பொன்னுசாமி நீங்க உள்ள வரலாம். அந்த பொன்னுசாமி என்ன பேசுறீங்க? யார் பொன்னுசாமி? அதான் மேடம் உங்க ஹஸ்பண்ட். சாரி எக்ஸ் ஹஸ்பண்ட். அப்படியே வாழ்க்கையில யாருமே கிடையாது. ஆதிரா எப்படி வந்தா? நீங்களா? நானும் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன்டா மறந்துறாத. தேவைப்பட்டா நானும் நிரூபிக்கக்காக இறங்குவேன். என்ன பண்ணாலும் சரி. சார் பொன்னுசாமிங்கிறது என் வாழ்க்கையில கிடையாது. அப்படி ஒருத்தர் என் வாழ்க்கையில கிடையாது. அவதான் ஆலியாக்கு அப்பா. என்ன சொல்றீங்க? யாருக்கு யார் அப்பா? சீக்கிரம் அப்பா கூப்பிடுங்க. ஏன் நேத்த கத்திட்டு அவரை கூப்பிடுங்க.
பொன்னுசாமி பொன்னுசாமி கோட்டம் போறீங்க போதே வெளியில 5 நாள் அழகழகா நினைச்சு அதை வெளியில விட்டுட்டு ஐயோ இது என்ன கூட்டம் தம்முக்குமா போட்டுட்டு மெதுவா வருவான் அவன்ருவான். செம போரா இருக்குடி. இங்க வந்தா மீனாவை பார்க்கலான்னு வந்தா மீனா இப்ப எங்க இருப்பானே தெரியலையே. அதெல்லாம் கரெக்ட் டைத்துக்கு தான் வருவா. அத்தை அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணலாம். உள்ள போயன்னு பார்த்தா இந்த கிசர் உள்ள வரவே கூடாது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அத்தை உள்ள போயே ஆகணும் அத்தை. கலவும் கட்டு மரன்னு சொல்லுவாங்க. கோர்ட்டுக்குள்ள எப்படி நடக்கு நம்ம பார்க்க வேண்டாமா? அதுக்கு ஏதாவது இழுச்சவாய் கிடைச்சாதான் உள்ள போக முடியும். இழுச்சவாய் யார் கிடைப்பா? இரு நமக்குன்னு ஒரு இழுச்சவாய் கிடைக்காமலாம் போயிடுவாங்க. சரி இதுலயே நின்னு கால் கைதாப்பா வலிக்குது. சரியா இருக்குடி. பேசாம உள்ள போயிட்டா என்ன? விரட்டிட்டாங்கன்னா ஆமா அது அசிங்கமா போயிடும். அத்தை வெயிட் பண்ணி பாப்போம் அத்தை. நமக்குன்னு ஒருத்தங்க வராமலாம் போயிடுவாங்க. கோர்ட்டு கேஸ் சை சை எவன் இதை கண்டுபிடிச்சான்? 5 நிமிஷம் உள்ள நிக்க முடியல. கண்ணுக்கு குளிச்சா வெளியில ஆளு நின்னுச்சு. வெளியில வச்சு கோட்டை வைக்கலாம்ல. உள்ள கொண்டு போய் 5 பாப்பா வந்தது. 5 பாப்பாவையும் காணும். சரி ஒரு டீயே குடிச்சிட்டு வருவோம். அதுக்குள்ள அந்த கோட்டு ரெடி ஆயிரும். அப்ப போய் ஜாயின் ஆயிக்கலாம். ஏன் கேட்டீர்ற 5 பாப்பா இப்ப என்ன காணும் பாப்பா? என்னடா கலர் கலரா வந்தது, ஒரு கலரையும் காணுமே. கரெக்டா கார் குளிச்சு பூட்டி வந்துட்டானுல. இருக்கும் அதாவது என்ன மாதிரி எல்லாம் நல்லவனா இருப்பானா? நான் எல்லாருமே ஒரு மாதிரியா பாப்பேன். அதனால எல்லாரும் அதே மாதிரி பாப்பாங்களா? டூ டு 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 சே லஞ்சம் கஞ்சம் வாங்காம கை வேற துரு துரு துருன்னு வருது. மாச கடைசி கையிலயும் ஒன்னையும் காணும். உடனே ஏதாவது வாங்கினாலும் மாட்டிக்குவேன். ஏன்னா 2000 ரூபாய் வாங்கிட்டு 2 மாசமா இழுத்து அடிச்சிருக்காவ பசை. அப்படின்னா என்ன பெருசா வாங்கிட்டேன்? வண்டியில போனா டே இப்படி போக கூடாதுன்னு சொல்லி 2000 ரூபாய் வாங்கினேன். 2 மாசம் 10,000 ரூபாய். ஒரு மாசம் வேலைக்கு வச்ச சம்பளம் எல்லாம் போச்சு. 6 மாசத்துக்கு எங்கேயும் கையை நீட்டிடக்கூடாதுப்பா. ஆஹா கலரு கலருதா, சூப்பர் கலருதா. சிங்கிச்சா சிங்கிச்சா கலரு கலரா சிங்கிச்சா. ஆரஞ்சு கலரு சிங்கிச்சா, சோப்பு கலரு சிங்கிச்சா, பச்சை கலரு சிங்கிச்சா. ஏன் எதிர 5 பாப்பா பழகி பார்த்தா என்ன தப்பா? ஆமா 5 நினைச்ச 4 தான் நிக்குது. குட் மார்னிங் குட் மார்னிங். குட் மார்னிங். யார் சொன்னா? அத்தை நேரமே போலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இனி நேரம் போயிரும். வந்து தானா சிக்கிருக்கு. நாம யாருன்னு இதுக்கு தெரியல அவ்வளவுதான். அவிய நினைச்சிருப்பாவ நாம அவிய கிட்ட சிக்கிட்டேன்னு. இல்ல அவியதான் நம்ம கிட்ட சிக்கி இருக்காவ. ஒட்டையாக்கிருவோமா? அன்னைக்கு மரமக்க மாதிரி யாருன்னு காட்ட வேண்டாம். ஆகா சிக்னல் வருது சிக்னல் வருது. அது எப்படி என்ன பாத்தியாரா பழகாம இருப்பாவளா? எதிர 4 பாப்பா பழகி பார்த்தா என்ன தப்பா? ஆகா சிரிக்கிறாங்களே. அப்புறம் கோர்ட்டுக்குள்ள போனோம் எங்களை விட மாட்டேங்கிறாங்க. சே சே அதுக்குள்ள மனுஷன் போவானா? நானே அங்க பொச முட்டி போய் தான் இங்க வந்திருக்கேன். ஏன் நல்லா இருக்கறா? ஐயோ இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சானே எனக்கு தெரியல. சார் அதுல தானே வேலை பாக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்ல. சார் கதையெல்லாம் சொல்றாரு கேளுங்கக்கா. கேளுங்க கேளுங்க. ஒரு 10-12 வயசு இருக்கும். நீங்க வேலைக்கு வந்த பிளாஸ் பக்கம் சொல்றீங்க? ஆமா எப்படி இந்த வேலைக்கு வந்தேன்னு சொல்றேன். என் ஸ்டோரி கேட்டு நீங்களே ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க. அப்படியா? இவருக்கு 100 மார்க் போட்டுடலாம். அக்கா மார்க் போடுதாரக்கா. தெரியுது தெரியுது. சிக்கனமா அவன் இன்னைக்கு எங்களை பத்தி தெரியாம மாறிட்டு இருக்கல்ல. நீங்க சொல்லுங்க சார். 10-12 வயசு இருக்கும். எனக்கு கொஞ்சம் இலகுன மனசு பார்த்துக்கங்க. சரி இலகுன மனசுனா பயங்கர இலகுன மனசு. அது வயசாளர்களும் கண்டா ரொம்ப இலகுன மனசு. சேவை மனப்பான்மை அதிகம். அதான் இந்த வேலையை குடுத்துட்டாவளோ? அப்படின்னா எனக்கு சேவை மனப்பான்மை அதிகம். ஒண்ணு இல்ல, ஒரு பாட்டி ரோட்டை கிராஸ் பண்ண முடியாம ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு நின்னாவ. சார் தான் கிராஸ் பண்ணி விட்டுருக்கீங்க பொது சேவை. அததான் பண்ணேன். ஏதோ அந்த பாட்டியோட பாம்படத்தை நாத்துட்டு ஓடிட்டதா ஊரே சேர்ந்து என்ன விரட்டிட்டு. என்ன இல்ல ஒண்ணு போல பேந்த முடிச்சு நிக்குது. நான் சொன்ன ஸ்டோரி நம்புதுல. நம்பட்டும் எப்படி 2 பவுன் சேர தான் செய்யும். சரி உடனே வாழ்க்கை நத்தத்துக்கு உடனே ட்ரைனிங் கிடைச்சு போச்சு. ஸ்கூல் பிள்ளைல ரோட்டை கிராஸ் பண்ணி விடுவேன். டிஃபனை காணும்னு சொல்லி என் மேல ஆதாளி நொட்டு நொடசுன்னு எல்லாத்துக்கும் என்ன விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் இந்த விக்கி என்ற விக்னேஷ் ஒரு முடிவு எடுத்தான். அது என்ன விக்கி என்ற விக்னேஷ்? அது வேற இல்ல, அதிகமா கோர்ட்டு கேஸ்னு போறேனா அதான் ஒரு அடமொழி வச்சுக்கிட்டேன். ஓ அடமொழி. ஆமாமா இப்போ விக்கி என்ற விக்னேஷ்னா தெரியுதுல்ல, ஒரு வட்டாரத்துக்கே தெரியுதே. ஆமாமா நல்லா தெரிஞ்சுது. சரி நீங்க வேலையில சேர்ந்தா சொல்லுங்க. அப்பதான் முடிவு பண்ணேன். இவ்வளவு ஓட்ட ஓடுதிய இது புரோஜனமா இருக்கட்டுமேனு போலீஸுக்கு ட்ரைனிங் வந்துட்டு இருந்துச்சு. உள்ள புகுந்துட்டிய? அங்க எதுக்கு யாருமானு வந்தேன். ஐயோ சரி. டேய் ஆள் கும்மல் இருக்கியடா.
போலீஸ்ல நிக்க வந்திருக்க அப்படின்னாங்க. திருநெல்வேலியில கிடந்தவனுக்கு துடுக்குன்னு கல்யாணம் மாதிரி என்னடா போலீஸ் வேலைக்கு வந்து நம்மள கேட்காங்களே, நம்ம பொது சேவைக்கு தானே வந்தோம் அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பமா போச்சுது. பொது சேவை பாக்கெட் ஏதாவது எடுக்க வந்தது. அது ஒரு பொது சேவை தானே. ஆமா சார், போலீஸ் ட்ரைனிங் தான் வந்திருக்கேன். யூ ஆர் செலக்டட் அப்படின்னாங்க. தூக்கி வாரி போட்டு போச்சு போங்க. ஓ அப்படிதான் நீங்க ட்ரெயினுக்கு வந்திருக்கியா? எந்த இது வச்சாலும் நான் தானே ஜெயிப்பேன். அதனால என் மேல யாருக்கும் சந்தேகம் வரல. ஆனா என் போசல்விக்கு இது கண்டிப்பா வேணும் பாத்துக்கங்க. ஆமா ஆமா, இந்த நீங்க இந்த நகை நெட்ல போடுறது பழக்கமே இல்லைன்னு. இல்ல கலவாணி பையில எக்கச்சக்கம் சார். அப்படி சொல்லக்கூடாதுமா, அப்படி சொல்லக்கூடாது. என்ன ரகுனே தெரியலக்கா. இருங்க வச்சு டைம் பாஸ் பண்ணுவோம். வாங்களேன் அப்படி ஒரு காஃபி டீ. என்ன? இல்ல நானே வாங்கி தரேன் என் சொந்த காசுல. தமிழே, இவ்வளவு நாள் அடிச்சதெல்லாம் மொத்தமா இன்னைக்கு காலியாக்கி விட்டுறணும். பொண்ணு எடுத்த இந்த வீட்டுல தான் பொண்ணு எடுக்கணும். நான் ஜாலியா இருக்கும். உங்க வீட்டுல எல்லாருக்கும் கவனிச்சுட்டா இல்ல தீத்துமையில கிடந்தவனுக்கு துடுக்கணும் கல்யாணம் மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கும் போலுக்க. சரி 100 ரூபா தானே ஆகும், செலவழிச்சு போடுவோம். வாங்களே ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம், கொஞ்சம் நேரம் போவோம். டீ குடிக்கிறான். எங்க கோட்டுக்குள்ள உங்களால கூட்டு போக முடியுமா? ஒத்துக்குள்ள தானே தாராளமா கூட்டு போறேன். எங்க ஃப்ரெண்டு உள்ள இருப்பா, அவளை பாக்கணும். காணாம போயத ஒரு பிள்ளைதா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டி. ஆமா சார். சரி அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா போய் டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வரலாமே. ஒன்னா மதனு மட்டும் பார்த்தாவளோ தின்னிசுனா செத்துறவட்டி. வாங்களே ஒன்னா ஒற்றுமையா போய் டீ குடிச்சிட்டு வரலாம். சரி சரி. ஆகா ஏங்க எதிர நாலு பாப்பா பழகி பார்த்தா என்ன தப்பா. எந்த கல்லூரிக்கு போகின்றதோ என்னை தாக்கியதாவணியே